காவேரி மருத்துவமனை சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று காவேரி மருத்துவமனை பல்நோக்கு மருத்துவமனையாக இருந்தபோதும் நாம் குடும்ப நல மருத்துவ மையத்தை மருத்துவமனையில் இன்று தொடங்க இருக்கிறோம். இந்த குடும்ப நலத்துறையை துவக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த் கேர், அதாவது நல்வாழ்வுத்துறையில முக்கியமானது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஒரு குவாட்டர்னரி கேர் சென்டர் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். பிரைமரி அப்படிங்கிறது ஒரு குடும்ப நல மருத்துவர், அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றது தான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். முன்னாடி நம்ம எம்பி கலாநிதி சொன்ன மாதிரி 60ல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, வீட்டுல இருக்க பெரியவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, வீட்டுல இருக்கவங்க யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, அவங்க ஃபர்ஸ்ட் குடும்ப நல மருத்துவரை பார்ப்பாங்க. அவர் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மருந்தை அவருடைய கிளினிக்லேயே கொடுப்பாரு. என்ன பேசிக்கான இன்வெஸ்டிகேஷன் இருக்கோ அதை அங்கேயே பண்ணுவாரு. அது ரொம்ப அஃபோர்டபுளா வேற இருக்கும் அந்த ஃபேமிலிக்கு. ரெண்டாவது, அந்த ஃபேமிலியில என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு என்ன இது இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியும். அவங்களுக்கு என்ன பழக்க வழக்கம் இருக்குதுன்னு அந்த மருத்துவருக்கு தெரியும். முக்கியமா அவங்க ஃபேமிலியில சில பேருக்கு சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா, அவங்க சின்ன வயசுல இருந்தே உனக்கு சுகர் இருக்கு, அதனால நீ இதெல்லாம் சாப்பிடாது அப்படின்னு சொல்றதுல ஆரம்பிச்சு அவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கறதுல இருந்து எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ரொம்ப முக்கியமானது, அவங்களுக்கு இருக்கிற பழக்க வழக்கம் கூட அட்ஜஸ்ட் இது பண்ணுவாங்க. இப்போ என்னுடைய நான் குழந்தையா இருந்தபோது இந்த குடும்ப மருத்துவர் நான் பார்த்துருக்கேன். ஒரு பர்சன் அவர் கிளினிக்குள்ள போவார், ஃபர்ஸ்ட் பாக்கெட்ல இருக்கிறதுலாம் எடு அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது சிகரெட் பாக்கெட் அவர் வத்தி பெட்டி வச்சிருந்தா கூட இன்னும் நீ இதெல்லாம் பண்றியா அப்படின்னு ஒரு கண்டிப்புன்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் நம்ம ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய இதுல இறந்துட்டோம். ஸோ இதை ரீஇன்வென்டிங் சொல்லுவாங்க. அதாவது இதை நம்ம மறுபடியும் நம்ம புதுசா எதுவும் பண்ணல, ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் ஒரு ஒரு குடும்ப நல மருத்துவ மையம். அதுல மக்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கன்சல்டேஷனும், அதே மாதிரி ஒரு சீப்பான மருந்துகளும், அனாவசியமான டெஸ்ட்லாம் எல்லாமே பேசிக் டெஸ்ட் அங்கேயே பண்ணிக்கிற மாதிரியும், தேவைப்பட்டாதான் அவங்களுக்கு ஸ்பெஷலிஸ்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரணும்ன்றது தான் இந்த இந்த கிளினிக்குடைய, இந்த மருத்துவ மையத்துடைய நோக்கம் ஆக்சுவலா. இப்ப முதற்கட்டமாக எங்ககிட்ட நாங்க ஆழ்வார்பேட்டில் காவேரி ஆரம்பிக்கும் போது டாக்டர் கவிதா எங்க கூட இணைஞ்சு அதை ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு ஆழ்வார்பேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு காவேரிக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் அவங்களுடைய சொந்தமா அவங்க நினைக்கிறது டாக்டர் கவிதாவை தான். அதே மாதிரி நாங்க எல்லா சென்னை முழுவதும் ஒவ்வொரு மையத்திலயும் ஒரு பர்சன் அந்த ஃபேமிலியோட கனெக்டடா இருக்கணும், அவங்க அந்த ஃபேமிலியை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குடும்ப நல மையம் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம். ஆக்சுவலா இதுதான் எங்களுடைய நோக்கம். அதே மாதிரி பிரைமரி கேர் அப்படிங்கிறது பிரைவேட் செக்டார்லயும் இருக்கணும். இது கவர்மெண்ட் செக்டார்ல மட்டும் இருக்கக்கூடாது, பிரைவேட் செக்டார்லயும் கொண்டு வரணும். அதே மாதிரி அஃபோர்டபிலிட்டியை கண்டிப்பா கீழே வச்சுக்கணும். இதனால அவங்களே போய் இப்ப என்ன பண்றாங்க, பாதி பேர் சின்ன தலைவலி, சின்ன இது அப்படின்னா நேரா மெடிக்கல் ஷாப்புக்கு போறாங்க. இப்போ பிரைமரி கேர் யார் ப்ரொவைட் பண்றாங்கன்னா அந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்க ஃபார்மசிஸ்ட் தான் ப்ரொவைட் பண்றாரு. அவர்கிட்ட போய் ஏதோ ஒரு மருந்து கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி இல்லாம ஒரு மருத்துவரையும் அணுகி தரமான மருத்துவத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம். அதே டைம்ல அவங்களுக்கு ஒரு வியாதி இருக்குதுங்கிறத இயர்லியரா கண்டுபிடிக்கிற இதுவும் அவங்களுக்கு தான் இருக்கு. முதல்லயே அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட் அமைச்சு அவங்களுக்கு அந்த வியாதி, பெரிய வியாதி ஏதாவது இருக்குமோ அப்படின்றத ஸ்கிரீன் பண்றதும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதையே நம்ம திரும்பி கொண்டு வரணுன்றது நம்மளுடைய இது. அதே மாதிரி மக்களுக்கு ஒரு பழக்க வழக்கங்களில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ், அதாவது என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும், என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், எவ்வளோ அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம், எவ்வளோ அளவுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சந்தேகங்கள் தீர்த்துக்கிற ஒரு மையமாகவும் இருக்கும். அதே மாதிரி வேக்சினேஷன்ஸ், குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு இன்னைக்கு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இன்னைக்கு வேக்சினேஷன் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஸோ அந்த வேக்சினேஷனுக்கு அட்வைஸ் பண்றது, இந்த வேக்சின் எடுத்துக்கலாமா, எடுத்துக்கூடாதா, எந்த வேக்சின் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்றதுக்கும் அந்த மையம் உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஹெல்த் கேர்ல இருக்க எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடமா அது செயல்படும். இதுதான் எங்களுடைய நோக்கம். இதை மருத்துவமனைக்கு உள்ளேயே நாங்க ஆரம்பிக்கிறோம். இப்போ இங்க இந்த நெய்பர்ஹுட்ல இருக்கிறவங்க எங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்க,
இப்போ நான் இங்கே வந்து மருத்துவ கண்காணிப்பாளராக இருக்கேன். நான் எல்லா பேஷண்ட்டையும் பார்க்குறேன். நிறைய பேர் எனக்கு நண்பராக வராங்க. என்ன இதுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்னைய தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறாங்க. இப்போ மீட் பண்ணிட்டு டாக்டர் எனக்கு கொஞ்சம் காலில் ஏதோ ஒரு ஓடுற மாதிரி இருக்கு, அது வலி மாதிரியே இல்லை, ஓடுற மாதிரி இருக்கு, எந்த டாக்டர் பார்க்கலாம் இது அப்படின்ற ஒரு இது கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இவங்களை பாருங்க அவங்கள பாருங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் பார்ப்பாங்க. ஸோ இதையே நாங்கள் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ராப்பராக சயின்டிஃபிக்காக பண்ணணுன்றது தான் இதனுடைய நோக்கம் ஆக்சுவலாக. இந்த ஃபேமிலி கிளினிக் அப்படின்ற அந்த கான்செப்ட் அப்படின்றது வந்து இப்போ எல்லாருமே சொல்லியிருந்தாங்க எந்த அளவுக்கு இந்த ரெலவன்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நான் பிறந்தது வந்து 1969. 1960களிலாம் வந்து ஃபேமிலி டாக்டர் அப்படின்றது தான் இருப்பாங்க. அப்போ தான் ஸ்பெஷலிஸ்ட்ன்றதே இருக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு ஃபேமிலி டாக்டராக இருந்தவர் வந்து டாக்டர் கலாநிதி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு ஃபிசிஷியன் அண்ட் அவர் வந்து புருஷவாக்கத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார். ஒரு சின்ன கிளினிக் தான் இருக்கும். அப்போல்லாம் வந்து எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு ஃபார்மசி கூட அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. அப்போ வந்து போனால் வந்து மருந்தெல்லாம் வந்து அரைச்சி பவுடராக கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து கலர் கலர் பாட்டிலில் கொடுப்பாங்க, ஒரு மாதிரி அது மாதிரி அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் என்னுடைய தந்தைக்கு வந்து நான் ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்று நான் பிறந்த பொழுதே அவர் இங்கே ஃபேமிலி டாக்டராக இருக்கிறப்போ அவர் பேரை வைத்து தான் எனக்கு கலாநிதி அப்படின்றதே பேரை வைத்தார். அதற்கு பிறகு அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவும் போனார். அதை தொடர்ந்து நானும் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன். ஆனால் இதில் வந்து இது என்ன, அதாவது அந்த காலகட்டத்தில் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு குழந்தை நல மருத்துவர்ன்றது ரொம்ப ரேராக எங்கேயாவது இருப்பாங்க. அப்போ டாக்டர் தேசாய் அப்படின்னு கூட ஒரு டாக்டர் இருப்பார். பட் இருந்தாலும் நாங்கள் முதல்ல போய் பார்க்குறதுன்றது வந்து டாக்டர் தான் போய் பார்ப்போம். ஸோ அவர் வந்து தேவைப்பட்டால் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனை போய் பார்க்கணுமா, இல்லாட்டி ஒரு பீடியாட்ரிஷனை போய் பார்க்கணுமா அப்படின்றதெல்லாம் வந்து அவர் ரெஃபர் செய்வார். இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்றது வந்து டாக்டர் கவிதா அருமையாக சொன்னாங்க. அதாவது ஒரே பிரச்சனைக்காக நீங்கள் வந்து ஒரு 4-5 டாக்டரை போய் பார்க்குறப்போ, அதாவது வெவ்வேறு பிரச்சனைகளுக்காக நீங்கள் போய் பார்க்குறப்போ எப்படி அந்த பி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி என்னுடைய ப்ராக்டிஸில் நான் பார்த்துருக்கேன். நான் அதாவது ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போனால் அவங்க ஏதாவது ஈகோஸ்பிரின்னு கொடுத்துட்டு கூட பேன் 40 கொடுப்பாங்க. ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கிட்ட போனால் அவங்க வந்து வலிக்கு ஒரு மாத்திரை கொடுத்துட்டு பேன் 40 அப்படின்னு போடுவாங்க. ஒரே பேஷண்ட்டு 4 விதமான அந்த மாத்திரைகளை வெவ்வேறு பிராண்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் இருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக இதை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கப்பட முடியும். அதே போல் வந்து இந்த 50 ஆண்டு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை, அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது எவ்வளவு நாள் உயிர் வாழ்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு இந்தியன் ஆவரேஜ் வந்து ஒரு 50 அப்படின்ற அளவு இருந்தது, அதுக்கு கம்மியாக இருந்தது. ஆனால் இன்று ஒரு 80 வயது 90 வயது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. அண்ட் 80 வயது 90 வயதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு 4-5 சிம்டம்ஸ் இருக்கும். ஆனால் 4-5 சிம்டம்ஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு பர்டிகுலர் டயக்னோசிஸ் அப்படின்றது வரும். அதுக்கு தான் இப்போ வந்து ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்பெஷாலிட்டி வந்திருக்கு. இதை பற்றிய விழிப்புணர்வு பலருக்கும் இன்னும் இல்லை. அந்த ஜீரியாட்ரிக் ஸ்பெஷாலிட்டின்றது வந்து இந்த ஃபேமிலி கிளினிக்ல ஒரு இன்டெகிரல் பார்ட்டாக இருக்க வேண்டும் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து 80 வயதில் இருப்பவர்களுக்கான அந்த பிரச்சனைகளை அவர்களால் தான் வந்து துல்லியமாக இது எப்படி, இது என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து இது பண்ண முடியும். ஒரு எம்டி பிசிஷியன் வந்து தொடர்ந்து அதை போன்ற கேஸுகளை பார்க்காமல் இருப்பதனால் அவருக்கு அது தோணாமல் இருக்கலாம். அது வந்து இதை போன்ற இந்த சிறு சிறு பிரச்சனைகள் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து இப்போ இன்னைக்கு நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து டைரக்டா ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போறது அப்படின்றத விட இந்த மாதிரி ஃபேமிலி கிளினிக் கான்செப்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. அதை டாக்டர் அரவிந்த் அவர்கள் ஒரு பெட் ப்ராஜெக்டா எடுத்து இது மாதிரி பண்ணியிருக்கார் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு வந்து. அதே டாக்டர் கவிதா, டாக்டர் பூர்ணேசன் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன், ஃபேமிலி கிளினிக் கான்செப்ட் ஒரு பல்நோக்கு மருத்துவமனை, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அதோட ரெலவன்ஸ் என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பல்நோக்கு மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து அக்யூட் ஹார்ட் அட்டாக் இருக்குது, ஸ்ட்ரோக் இருக்குது, இல்லை காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி பண்ணணும், இல்லை இது வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி பண்ணணும், ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அப்படி தான் மல்டி ஸ்பெஷாலிட்டியோட ஒரு ஹாஸ்பிட்டலோட ஒரு அப்ஜெக்டிவ். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு ஃபேமிலி கிளினிக், ஃபேமிலி ஃபிசிஷியன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது வந்து எனக்கு வந்து நான் ஒரு 15 இயர்ஸ் நான் யூகேல ட்ரெயின் பண்ணேன். அப்பயே அந்த கான்செப்ட் இருந்தது. ஃபேமிலி ஃபிசிஷியன் அஸ் வெல் அஸ் ஜீரியாட்ரிக் ஃபிசிஷியன், முதியோர்களுக்கான மருத்துவமும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கணுங்கிறது. இந்தியா வந்ததுக்கப்புறம் பர்டிகுலர்லி கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா கோவிடில் வந்து பேஷண்ட்ஸுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கும், லங் ப்ராப்ளம் இருக்கும், ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கும், எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து டாக்டர் எனக்கு ஒரு டாக்டர் வேணும், எனக்கு
அடுத்து நான் ஃபாலோ அப் கொஸ்டின் கேட்குறது அப்படிங்கிறப்ப அந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் கான்செப்ட் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் அதுக்கு ஒரு ரெலவென்ஸ் இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஆலோபேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஃபேமிலி கிளினிக் வித்தின் த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இனிஷியேட்டிவ் அது. ஏன்னா இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து கேட்குறோம், அவங்களுக்கு வந்து நிறைய நம்ம வந்து சரி நீங்கள் போன வருஷம் வந்தீங்க இந்த ப்ராப்ளம் அப்படி தான் நிறைய பேசுகிறோம். பட் ஃபேமிலி ஃபிசிஷியன் இன்னும் தே கோ பியாண்ட் தட். வந்தீங்க இப்போ எப்படி உங்கள் சன் வந்து இப்போ அமெரிக்கா படிக்க போனாரு, அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா, உங்கள் பொண்ணு காலேஜ் முடிக்க போகிறாங்களே, உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, இதெல்லாம் தான் கனெக்ட். ஸோ நவடேஸ் இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து நிறைய பப்ளிக்கு ஒரு பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஒரு கனெக்ட் த ஃபேமிலி ஃபிசிஷியன் வந்து மிஸ் பண்ணுறாங்க. அது வந்து so many people have asked me, டாக்டர் ஃபேமிலி ஃபிசிஷியன் ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்செப்ட் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன் வெஸ்டர்ன் வேர்ல்ட். நம்ம ஊரில் வந்து கிராஜுவலாக எல்லாருமே எனக்கு செஸ்ட் பெயின்னா ஐ கோ டு த கார்டியாலஜிஸ்ட், நீ பெயின்னா ஐ கோ டு த ஆர்த்தோபெடிக் சர்ஜன் டேரெக்டாக போகிறதுனால என்ன அந்த ஃபேமிலி ஃபிஷியனோட ரெலவென்ஸ் கம்மியாகிட்டு இருந்தது. பட் ஆஃப்டர் கோவிட் வந்து ஃபேமிலி ஃபிஷியன் வந்து எவ்வளோ ரெலவென்ட்னு எவ்ரிபடி ஹஸ் ரியலைஸ். தட்ஸ் வை வி ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் இன் டாக்டர் கவிதா, who is we call her as our sister of Kaveri. She has been heading the family clinic in Kaveri group. Now in Vadaballi also we want to launch this family clinics which will be run from 8 to 8 at a very very affordable cost. அதனால any problem ஒரு ஃபேமிலி ஃபிஷியன் அவங்க என்ன பார்ப்பாங்க, உங்களுக்கு கைனி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வந்து மருந்தி ஞாபகம் மருந்தியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஃபேமிலி ஃபிஷியன்ஸ் வந்து கேன் டேக் கேர். Dr. Shanti, the retired professor of geriatrics, she is with us. Dr. Vaibhav, our family physician, he is with us, and Dr. Sujata is also there. And I really thank from my bottom of my heart for Kalanidhi Veerasamy sir, our in the family clinics in the multi-specialty hospital concept inaugurate பண்றதுக்கு. Thank you very much. Thank you. இன்ஃபெக்ஷன் இதனால சாதாரணமா ஒரு வயிற்று வலியோ, ஒரு அப்பெண்டிசைட்டிஸோ, ஒரு வாந்தியோ, வேற ஏதாவது தொந்தரவு இருந்தா கூட அவங்க ஹாஸ்பிட்டல் வரதுக்கு பயப்படுறாங்க. இதுவே ஒரு நெஞ்சு வலி இருந்தா கூட அவங்க வரதுக்கு பயப்படுறாங்க. இதுக்காக ஐ வாண்ட் டு செட் அப் திஸ் ஃபேமிலி ஹெல்த் சென்டர். இந்த ஃபேமிலி ஹெல்த் சென்டர்ல ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸா, ஒரு குடும்ப நல மருத்துவரா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்றதை பார்த்து அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஐ திங்க் அதுக்கே வந்து ஐ திங்க் வி ஷுட் ரியலி கிவ் ஹிம் a big applause because that thought itself was a very big initiative. And இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஃபிசிஷியன்னா என்னன்றது வந்துட்டு ஒரு சிம்பிளா சொல்லணும்னா வீட்டில் ஒரு அம்மா மாதிரி. எஸ்பெஷலி இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆர்கனைசேஷன் டெர்ஷரி கேர் சென்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா வீட்டில் எப்படி ஒரு அம்மா இருக்காங்களோ அதே மாதிரி தான் நாங்களும். இப்போ ஒரு குழந்தைக்கு ஏதாவது வேணும்னா அப்பா போச்சு பாராமா, அம்மா நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதோ அந்த கேப்பை ஃபில் பண்ற மாதிரி பேஷண்ட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போதோ அது அடிப்படையா என்ன பிரச்சனை, அது உடல் ரீதியான பிரச்சனையா மன ரீதியான பிரச்சனையான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் இருக்கிறது அவசியம். அதுல இருந்து அவங்களுக்கு வந்து அந்த உடல் ரீதியா எங்க அந்த பிரச்சனை போகுது, வயிறா பல்லா தலையான்றது நம்ம அதை கண்காணிச்சு we can refer them to the specialist if needed. ஒரு சாதாரண தலைவலி கூட பல்லு வலியா இருக்கலாம், சைனசைட்டிஸா இருக்கலாம், டைரக்டா ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகும்போதும் அவங்களுடைய அடிப்படையான ஒரு பிரச்சனையை வந்து தான் அவங்க கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஃபேமிலி ஃபிசிஷியனா இருக்கும் போதும் அவங்களுக்கு அந்த டைமை கொடுத்து அந்த ஹிஸ்டரி எடுத்து பண்ணும் போதும் ஒரு பர்சனல் டச், ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கேர், ஒரு கண்டினியூவல் கேர் இருக்கும். ஸோ இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா we can cover from kids, குழந்தைகள்லேருந்து முதியோர் வரைக்கும் நாங்கள் பார்க்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வயசானவங்க வீட்டில் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து கால் வலியாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் பாட்டி தாத்தாங்க இருப்பாங்க. காலையில் எழுந்த உடனே எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க, ஒன்றும் இருக்காதுமா, நீங்கள் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க சரியாக போயிடும். அவங்க ஏற்கனவே ஒரு பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் அது உங்களுக்கு தெரியாது, எடுத்துக்குங்கம்மான்னு சொல்லி நீங்கள் போயிடுவீங்க. அவங்க பக்கத்தில் இருக்க கடையில் போய் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரையை வாங்கிப்பாங்க. சரி கால் வலி சரியாகலையே, நம்ம வந்து ஒரு நரம்பு தளர்ச்சியாக இருக்குமோ போயிட்டு பார்க்கும் போதும் நரம்பு தளர்ச்சிக்கு வந்து இந்த மாத்திரையை சாப்பிடுங்கன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரையே 5 மாத்திரை வந்து ஒரே நாள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்கு வேற வேற பிராண்ட்ல. ஸோ கடைசியில் பேஷண்ட் எங்ககிட்ட வரும்போதோ நீங்கள் என்ன மாத்திரை சாப்பிட, ஒன்றும் இல்லை மேடம், இது வந்து நானாக சாப்பிட்றது, இது என் பையன் அமெரிக்காலேருந்து அமிச்சான், இது வந்து என் ஃப்ரெண்டு சாப்பிட்டா கால்வலி சரியாயிடும்னு சொன்னாங்க, இது பக்கத்தில் இருக்க டாக்டர் கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா 5 மாத்திரையும் அதே மாத்திரையா இருக்கும். இப்போ அது வந்து இட்ஸ் கால்ட் பாலிஃபார்மசி. அவங்க கிட்ட உட்காந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கேட்டு அந்த பாலிஃபார்மசியை நிறுத்தி உங்களுக்கு என்ன அடிப்படையான தொந்தரவுன்னு கேட்டால்
ஒன்றும் இல்லை மேடம், என் குழந்தைக்கு வந்துட்டு 30 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸோ அடிப்படையாக அவங்க மனசில் இருக்க அந்த கவலை தான் அவங்க கால் வழியாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதுக்காக இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறது, உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ குடும்ப நல மருத்துவர்ன்றது வந்து இட்ஸ் அ வெரி பிக் பிளாட்ஃபார்ம் இன் சச் அ பிக் மல்டி ஸ்பெஷாலிட்டி சென்டர். அப்படியே அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா நீங்கள் உடனே போய் உங்களை பாருங்கள், டைம் லேப்ஸ் ஆகாது. ஒரு நெஞ்சு வலியாக இருந்தால் கூட இமீடியட்டாக நீங்கள் போய் இசிஜி எடுங்க, நீங்கள் போய் கார்டியோலஜியை பாருங்கன்ற ஒரு வழிமுறையை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஐ தேங்க் டாக்டர் அரவிந்தன் சார் for giving us this platform and launching this health center today. Thank you very much.